வணக்கம் இசையின் உறவுகளே. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ட்ரீம்ஸ் இருக்கும். நல்ல ஒரு ஹோம் தியேட்டர் வாங்கணும், எந்த மாதிரி வாங்கணும், எப்படி வாங்கணும் அப்படிங்கிற ஒரு கனவு வந்து கண்டிப்பாக எல்லாத்துக்கும் இருக்கும். ஏன்னா இசையை விரும்பாத நண்பர்கள் யாருமே கிடையாது. நல்ல ஒரு ஒர்க் பண்ணிவிட்டு ஒரு ஈவினிங் டைமில் வீட்டுக்கு வரையில் நல்ல ஒரு ஒரு தரமான ஒரு படம் பார்க்கறதுக்கோ, இல்லை நல்ல ஒரு இசை கேட்குறதுக்கோ கண்டிப்பாக வந்து நிறைய நண்பர்கள் விரும்புவாங்க. அதாவது யாருன்னா மியூசிக் லவ்வர்ஸ் சொல்லுவாங்கள்ல, அவங்களாம் கண்டிப்பாக விரும்புவாங்க. ஆனால் தயவு செய்து இந்த நான் சொல்கிற இதை நீங்கள் வந்து கேட்காம தயவுசெய்து இந்த ஹோம் தியேட்டர் அந்த பக்கம் போயிடாதீங்க, சரிங்களா? ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஆர்வ கோளாறுல வாங்கிடுவாங்க. ஆர்வ கோளாறுல வாங்கிட்டு அதோட எஃபெக்டே இருக்காது. அதெல்லாம் அவங்க வந்து அது அது சரி ஏதோ ஒன்று எந்த இடத்துல டம்மு டம்முன்னு அடி உழுது, ஏதோ நல்ல சவுண்டு அப்படியே அது உம்முன்னு தான் கேட்கும். அந்த மாதிரி ஹோம் தியேட்டர்லாம் வாங்கிலாம் அது வேஸ்ட்டு, சரிங்களா? ஃபஸ்ட்டு உங்களுடைய ஹோம், அதாவது வீடு வந்து கொஞ்சம் நான் வந்து யாருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன் அப்படின்னா, ஒரு 8க்கு ஒரு 12 சைஸு. நான் ரூம்போட சைஸ் சொல்கிறேன். சரி, 8க்கு ஒரு மினிமம். மேக்ஸிமம் வந்து நீங்கள் 250 எவ்வளோ நாள் இருக்கலாம். பட் மினிமம் பார்த்தீங்கன்னா, ஒரு 8க்கு 12, 8க்கு ஒரு 15, 8க்கு ஒரு 17, இல்லை 10க்கு ஒரு 17, இல்லை 10க்கு ஒரு 15. ஸோ இந்த மாதிரி 8க்கு கீழே குறைஞ்சிடக்கூடாது. சரிங்களா? 8க்கு கீழே சும்மா 8க்கு 8 ரூமு, 10க்கு 10 ரூம்லாம் டோட்டலாகவே வேஸ்ட்டு. அதெல்லாம் நீங்கள் ரூபா போட்டு வேஸ்ட் பண்ணாதீங்க, சரிங்களா? அந்த ஒரு ஹோம் தியேட்டர் 5000 இருந்தாலும் சரி, 10,000 இருந்தாலும் சரி, அது வாங்கி வேணால் ஏதோ கூட்டத்தோட கூட்டமாக பாட்டு வேணால் கேட்கலாமே தவிர, நல்ல அந்த ஒரு ஃபீல் வந்து கண்டிப்பாக கிடைக்காது. அது எவ்வளோ பெரிய ஹோம் தியேட்டராக இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய ரூம் வந்து பக்காவாக இருக்கணும். சும்மா நம்ம ஏதோ வாங்குகிறோம், அவங்க வாங்குற இவங்க வாங்குறான்னு சொல்லி தயவுசெய்து வாங்கிடாதீங்க. உங்களுக்கு நல்ல ரூம் இருந்தால் மட்டும், நல்ல ஒரு பட்ஜெட்டில் நல்லா இருந்தால் மட்டும் தயவுசெய்து நீங்கள் இது பண்ணுங்கள். மற்றபடிலாம் நல்ல இல்லை சார் எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது அப்படின்னா, என்னை பொறுத்தளவு அதுக்கு நீங்கள் 2.1 வாங்கிட்டு போயிடலாம். சரிங்களா? இல்லைன்னா சும்மா நார்மலாகவே நீங்கள் வந்து டிவிலேயே பாட்டு கேட்டு போயிடலாம், சரிங்களா? ஸோ அதனால் தயவுசெய்து சொல்கிறேன், ஃபஸ்ட்டு உங்களுடைய ரூமுடைய டிசைன் பார்த்தீங்கன்னா, ஒரு 10க்கு 18 அந்த மாதிரி, 10க்கு 15 அந்த மாதிரி ஒரு ரூம் வந்து ஒரு 8க்கு மேலே இருக்கணும் கண்டிப்பாக. சரி, 8 அகலம், அப்படியே லென்த்து பார்த்தீங்கன்னா ஒரு 15க்கு மேலே இருந்துச்சுன்னா, கண்டிப்பாக அந்த ஒரு ஃபீல் வந்து ஓரளவுக்காவது நம்ம கேட்கலாம். பட் இருந்தாலும் நம்ம ரூமு சூப்பராக இருக்குது சார், பட் ஹோம் தியேட்டர் எப்படி சார் நம்ம செலக்ட் பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு வந்து நான் அப்பப்போ ஒரு வீடியோ வந்து நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி இசையிலுடைய விருப்பம் உள்ளவர்கள் வந்து நம்முடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கலாம், சரிங்களா? ஸோ அடுத்தடுத்த அப்டேட்டில் உங்களுக்கு எந்த மாதிரி ஹோம் தியேட்டர் செலக்ட் பண்ணலாம், அட்மாஸ் எப்படி பண்ணலாம், எது மாதிரி 5.1 செலக்ட் பண்ணலாமா, அல்லது 7.2 செலக்ட் பண்ணலாமா, எந்த ரிசீவர் செலக்ட் பண்ணலாம், எந்த ஹோம் தியேட்டர் செலக்ட் பண்ணலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மேனுஃபேக்சர் அந்த அதாவது அசம்பிள் பண்ணி கொடுக்காங்களோ அந்த மாதிரி ஹோம் தியேட்டர்லாம் எப்படி, இல்லை ரெடிமேடாக இருக்கிற பிராண்டட் நேமில் இருக்க அந்த மாதிரி ஹோம் தியேட்டர்லாம் எப்படி, எல்லாமே நான் உங்களுக்கு A to Z எங்களுடைய அனுபவத்தை எல்லாமே நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ அதனால் நீங்கள் வந்து முடிஞ்சால் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் தாராளமாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கலாம், இல்லை ஃபாலோ பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட்ஸில் வந்து கண்டிப்பாக நீங்கள் கொடுங்க. என்னால் பார்த்தா கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன், சரிங்களா? நன்றி நண்பர்களே, தேங்க்யூ.